நமஸ்தே. நீங்கள் மானவ பரிச்சயம் மனிதகுலத்தின் அறிமுகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த அத்தியாயத்தில் நாசிரின் உள்மாற்றம் தொடங்கியது. இங்கோ ஃபிர்தௌஸ் மற்றும் ஹரிச்சந்திராவின் வாழ்க்கையில் மற்றொரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஹரிச்சந்திரா ஜியின் உயர் நீதிமன்ற ஹாய் கோர்ட் நியமனத்துடன் அவருடைய இடமாற்றம். இப்போது ஃபிர்தௌஸ் ஒரு புதிய நகரத்தில் தனது வழக்கறிஞர் தொழிலை மீண்டும் நிலைநாட்டுவதற்கான சவாலை எதிர்கொள்கிறார். 3 மாத அபி மன்யுவும் அவனது மூத்த சகோதரி ரவுலியும் இந்த குழந்தைகள் ஹரிச்சந்திரா ஜியின் வீட்டிலிருந்து தனிமையை டெல்ஜசன் முழுவதுமாக அகற்றினர். ஃபிர்தௌஸ் தன்னைவிட 10 வயது இளையவராக இருந்தும் தனது திருமண முன்மொழிவை ஏற்றுக்கொண்டதால் ஹரிச்சந்திரா தனது மனைவிக்கு கடன்பட்டிருப்பதாக கருதுகிறார். நம்ப முடியாத முடிவு. நாசிரின் மனைவியாக இருந்தபோது ஃபிர்தௌஸ் ஒருபோதும் கர்வா சௌத் விரதத்தை அனுசரிக்கவில்லை. ஆனால் இந்த முறை புதிய நகரத்தில் ஃபிர்தௌஸ் விரதம் இருக்க உறுதியான முடிவு எடுத்தார். நீதிபதியின் நீதி ஹரிச்சந்திரா வேண்டாம் என்று சொன்னபோது இந்த விரதம் ஆண்டு முழுவதும் தனக்கு ஆற்றலின் ஆதாரமாக இருக்கும் என்று ஃபிர்தௌஸ் கூறினார். அப்போது ஹரிச்சந்திரா ஜி ஒரு ரொமான்டிக் தீர்ப்பை வழங்கினார். கணவன் மனைவி சமமான 2 சக்கரங்கள் என்பதால் நீ விரதம் இருந்தால் இந்த கர்வா சௌத்தில் நானும் விரதம் இருப்பேன். அவர்களின் புதிய நகரத்தின் உயர்மட்ட பிரமுகர்கள் கர்வா சௌத் நிகழ்ச்சிக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? அங்கு ஹரிச்சந்திரா விரதம் இருப்பது மற்ற கணவர்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறுகிறது என்பதை கேட்பீர்கள். ஆனால் அப்போது ஒரு விருந்தினர் பெண் ஃபிர்தௌஸிடம் ஒரு குத்தல் கேள்வியை கேட்டார். நீங்கள் இந்து மனைவியரின் விரதத்தை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள், ஆனால் உங்கள் பெயர் அதே ஃபிர்தௌஸாகவே வைத்துள்ளீர்கள். ஃபிர்தௌஸின் தர்க்கரீதியான பதில். ஃபிர்தௌஸ் எவ்வாறு ஒரு விருந்தாளியாக தனது கண்ணியத்தை காப்பாற்றினார், மேலும் பெயர் மாற்றாததற்கு பின்னால் உள்ள ஆழமான சமூக தர்க்கத்தை முன்வைத்தார். இது சமூக விரோத போக்கை தாக்குகிறது. இறுதியாக ஃபிர்தௌஸின் மகப்பேற்றுக்கு பிந்தைய சிந்தனையை நீங்கள் கேட்பீர்கள். திருமணத்தின் மூலம் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் துணை ஏன் அவசியம்? ஹரிச்சந்திராவின் அன்பில் மூழ்கிய ஃபிர்தௌஸ் தான் இப்போது மறுபிறவியில் நம்பிக்கை வைக்க தொடங்கிவிட்டதாக ஏன் சொன்னார்? இந்து புராணங்கள் காட்டுவது போல் அதுவே உண்மை என நான் விரும்புகிறேன். நான் ஒவ்வொரு பிறவியிலும் உங்கள் மனைவியாக இருக்க விரதம் தொடர்ந்து இருப்பேன். பெண்ணின் நிலை, மறுபிறவியின் நம்பிக்கை மற்றும் எல்லையற்ற அன்பின் இந்த தத்துவார்த்த சங்கமம் மானவ பரிச்சயம் இல் நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 11. புதிய பயணம், கர்வா சௌத் மற்றும் ஒரு பெண்ணின் சிந்தனை. நாசிரில் இத்தகைய கருத்தியல் மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தபோது ஃபிர்தௌஸின் வாழ்க்கையிலும் மற்றொரு மாற்றம் ஏற்பட்டது. அவரது கணவர் நீதிபதி ஹரிச்சந்திரா ஜியின் உயர் நீதிமன்ற நியமனத்துடன் அவர்கள் மற்றொரு நகரத்திற்கு மாற்றப்பட்டனர். இதனால் ஃபிர்தௌஸ் தனது வழக்கறிஞர் தொழிலை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான சவாலை எதிர்கொண்டார். அபி மன்யுவுக்கு இப்போது 3 மாதங்கள் ஆகிவிட்டன. ஹரிச்சந்திரா ஜியின் 5 வயது மகள் ரவுலியின் நாட்கள் இப்போது பெரும்பாலும் அபி மன்யுவைச் சுற்றியே கழிக்கத் தொடங்கின. அவளது முக்கிய கவலை பள்ளியில் இருந்து எப்போது விடுமுறை கிடைக்கும், பல்வேறு பாடங்களுக்கான வீட்டுப்பாடங்கள் எப்போது முடிவடையும் என்பதாக இருந்தது. பிறகு அவளது சகோதரன் அபி மன்யுவே அவளது உலகம் ஆனான். அவரது முதல் மனைவி சோகமான விபத்தில் இறந்ததால் ஹரிச்சந்திரா ஜியின் வாழ்க்கையிலும் வீட்டிலும் ஒரு தனிமை இருந்தது. ஃபிர்தௌஸ் வந்த பிறகு அந்த தனிமை நீங்கியது. அவரது முதல் மனைவியின் மூலம் பிறந்த அவரது மகளும் ஒரு தாயையும் ஒரு தம்பியையும் பெற்றதால் அவளது வளர்ப்பும் சமநிலையில் நடக்கத் தொடங்கியது. இதையெல்லாம் பார்த்து ஹரிச்சந்திரா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவரது மனைவி ஃபிர்தௌஸும் அவருடனும் வீட்டிலும் அதிக நேரம் செலவிட்டார். இதனால் ஹரிச்சந்திரா ஜியின் மகிழ்ச்சி மேலும் அதிகரித்தது. ஃபிர்தௌஸ் தனது முன்மொழிவை ஏற்று தன்னை விட 10 வயது இளையவராக இருந்தும் திருமணம் செய்ததால் ஹரிச்சந்திரா தன்னால் ஃபிர்தௌஸுக்கு கடமைப்பட்டிருப்பதாக கருதினார். இந்த கடன்பட்ட உணர்வு இருந்ததால்
ஃபிர்தௌஸுக்கு தன்னால் எந்தவித புகாரும் வரக்கூடாது என்று ஹரிச்சந்திரா தொடர்ந்து முயற்சி செய்தார். ஃபிர்தௌஸின் மகிழ்ச்சிக்கு தடையாக தெரிந்தால் தனது தனிப்பட்ட மகிழ்ச்சி எதையும் தியாகம் செய்ய அவர் தயாராக இருந்தார். ஃபிர்தௌஸ் பிறந்ததிலிருந்தே அவரது அபு மற்றும் ஐஎம்மி அப்பா மற்றும் அம்மா தங்கள் மகள் வாழ்வில் ஒருபோதும் துயரத்தை அனுபவிக்க கூடாது என்ற ஒரே ஒரு விஷயத்தில் மட்டுமே தங்கள் ஆசைகள் அனைத்தையும் குவித்திருந்தனர். இந்த எதிர்பார்ப்புடன் தான் அவர்கள் ஃபிர்தௌஸின் நிக்காஹ்வை திருமணம் நாசிருடன் ஏற்பாடு செய்திருந்தனர். இருப்பினும் குறுகிய காலத்திலேயே ஃபிர்தௌஸ் விவாகரத்து மற்றும் அவதூறு போன்ற விரும்பத்தகாத அனுபவங்களை தாங்க வேண்டியிருந்தது. நாசிர் ஒரு வருடத்திற்குள் முத்தலாக் சொல்லி ஃபிர்தௌஸை கைவிட்டான். நாசிர் ஃபிர்தௌஸை இந்த வழியில் கைவிட்டது அவளது அபு மற்றும் அம்மியின் நம்பிக்கைகளை சிதைத்தது. அந்த நேரத்தில் ஃபிர்தௌஸுக்கு ஆறுதல் அளித்த ஒரே விஷயம் என்னவென்றால் அவள் பத்திரமாக தன் அபுவின் வீட்டை அடைய முடிந்தது. விவாகரத்து துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் அதற்கு பிறகு ஹரிச்சந்திரா ஜியுடனான ஃபிர்தௌஸின் திருமணம் அவளுடைய நல்ல அதிர்ஷ்டம். ஃபிர்தௌஸ் புதிய நகரத்திற்கு வந்த பிறகு கர்வா சௌத் திருவிழா வந்தது. இந்த நாளில் விரதம் இருக்க ஃபிர்தௌஸ் முடிவு செய்தார். நாசிர் கணவராக இருந்தபோது ஃபிர்தௌஸ் கர்வா சௌத் விரதம் இருக்கும் கேள்வியே இல்லை. ஹரிச்சந்திரா ஜியை மணந்த பிறகும் கடந்த 2 கர்வா சௌத் சமயங்களிலும் ஃபிர்தௌஸ் இந்த விரதத்தை கடைபிடிப்பதை பற்றி சிந்திக்கவில்லை. ஹரிச்சந்திராவும் மற்ற மதத்தைச் சேர்ந்த தன் மனைவியை தனது நம்பிக்கைகள் மற்றும் மத அனுஷ்டானங்களின்படி நடக்குமாறு சொல்பவர் அல்ல. இந்த சூழலில் இந்த கர்வா சௌத் விரதத்தை கடைபிடிக்க ஃபிர்தௌஸின் முடிவு அவருக்கு ஆச்சரியத்தை அளித்தது. அவர் ஃபிர்தௌஸிடம் கூறினார், இந்த விரதத்தை பற்றி உங்களுக்கு முன்பு ஒருபோதும் நம்பிக்கை இல்லாதபோது நீங்கள் ஏன் இந்த விரதத்தை இருக்க விரும்புகிறீர்கள்? அபி மன்யு இன்னும் தாய்பால் குடிக்கிறான். இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் நாள் முழுவதும் விரதம் இருப்பதால் பலவீனத்தை உணர்வீர்கள். இதற்கு ஃபிர்தௌஸ் பதிலளித்தார், ஐயா, இந்த ஒரு நாள் பலவீனம் எனக்கு மகிழ்ச்சியின் ஆதாரமாகவும் வருடத்தின் மீதமுள்ள 364 நாட்களுக்கு எனது ஆற்றல் ஆதாரமாகவும் இருக்கும். அப்போது ஹரிச்சந்திராஜி, பசியால் வாடிய உங்கள் முகம் எனக்கு அழகாக தெரியாது என்றார். ஃபிர்தௌஸ் இதற்கு பதிலளித்தார், ஐயா, நீங்கள் பயப்படுவது போல் என் முகம் வாடாது. என் முகத்தில் உள்ள பிரகாசம் உங்கள் துணையும் அன்பும் இருப்பதால்தான். இதன் காரணமாக கர்வா சௌத் விரதத்தின் போதும் அது பிரகாசமாக இருக்கும். ஹரிச்சந்திரா ஒரு தீர்வை கண்டுபிடித்து, நான் ஒரு நீதிபதி. இதுதான் உங்கள் தீர்மானம் என்றால் நான் நீதியும் செய்ய வேண்டும். கணவனால் மனைவிக்காக விரதங்கள் இருப்பது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. எந்தவொரு திருமண ரதத்திலும் கணவன் மனைவி 2 சமமான சக்கரங்கள். இத்தகைய சூழ்நிலையில் கணவனின் நீண்ட ஆயுளுக்காக மனைவி மட்டுமே விரதம் இருந்து பிரார்த்தனை செய்வதும் விரதம் இருப்பதும் நீதி அல்ல. நீங்கள் விரதம் இருந்தால் இந்த கர்வா சௌத்துக்கு நானும் விரதம் இருப்பேன். உங்கள் துணையும் எனக்கு பிரியமானதே. என் துணையும் உங்களுக்கு பிறவிக்கு கிடைக்க வேண்டும் என்று நானும் விரும்புவேன். இந்த வழியில் கர்வா சௌத் அன்று ஹரிச்சந்திராவும் ஃபிர்தௌஸும் இருவரும் விரதம் இருக்க முடிவு செய்தனர். இந்த நகரம் ஃபிர்தௌஸுக்கு புதியது. இந்த விரதத்தின் மூலம் தனது சமூக வட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் ஃபிர்தௌஸ் சில உயர்குடி குடும்பங்களை தனது பங்களாவிற்கு அழைத்தார். அதனால் இந்த இரவில் திருமணமான பெண்கள் தங்கள் குடும்பங்களுடன் வந்து ஃபிர்தௌஸுடன் சேர்ந்து சந்திரனையும் தங்கள் கணவர்களையும் பார்த்து தங்கள் விரதத்தை முடிக்க வேண்டும். பின்னர் அனைவரும் ஃபிர்தௌஸ் வீட்டில் இரவு உணவு உண்ண வேண்டும். இந்த கர்வா சௌத் இரவில் வானிலை இனிமையாக இருந்தது. எனவே இந்த நிகழ்ச்சி பங்களாவின் புல்வெளியிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டது. அனைத்து ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் மகிழ்ச்சியுடன் பழகிக் கொண்டிருந்தனர். சந்திரனும் சரியான நேரத்தில் தோன்றினார். பின்னர் கூடியிருந்த அனைத்து திருமணமான பெண்களும் வானத்தில் உள்ள சந்திரனை பார்த்தனர். பின்னர் தரையில் உள்ள தங்கள் சந்திரர்களை கணவர்களை பார்த்து அவர்களின் கைகளிலிருந்து ஜூஸ் குடித்து தங்கள் விரதத்தை முடித்தனர். ஹரிச்சந்திரா ஜியின் விரதத்தை ஃபிர்தௌஸ் தன் கைகளால் அவருக்கு ஜூஸ் கொடுத்து முடித்தது விருந்தினர்களுக்கு ஆச்சரியமான காட்சியாக இருந்தது. விருந்தினர்களில் வேறு எந்த கணவனும் இப்படி விரதம் அனுசரிக்கவில்லை. ஹரிச்சந்திரா ஜியை போன்ற ஒரு நீதிபதி இப்படி விரதம் அனுசரிப்பதை பார்ப்பது
அங்கிருந்த கணவர்களுக்கு அடுத்த கர்வா சௌத்தில் விரதம் இருக்க உத்வேகமாக அமைந்தது. பின்னர் அனைவரும் ஒன்றாக இரவு உணவு உண்டனர். இரவு உணவுக்குப் பிறகு பெண்கள் பெண்களுடனும் ஆண்கள் ஆண்களுடனும் கேலி கிண்டல்களில் ஈடுபட்டனர். இந்த நேரத்தில் ஒரு விருந்தினர் பெண் ஃபிர்தௌஸிடம் கூறினார், நீங்கள் இந்து மனைவியரின் விரதத்தை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள், ஆனால் உங்கள் பெயர் அதே ஃபிர்தௌஸாகவே வைத்துள்ளீர்கள். இதற்கு ஃபிர்தௌஸ் என்ன பதில் சொல்வார் என்ற ஆவலில் எல்லா பெண்களும் அவளை பார்க்கத் தொடங்கினர். ஃபிர்தௌஸ் இதை புரிந்து கொண்டு பின்னர் தீவிரமாக பதிலளித்தார், இந்த நகரம் எங்களுக்கு புதியது. நான் என் பெயரை ஃபிர்தௌஸ் என்பதில் இருந்து தாராமதி என்று மாற்றினால் நான் ஹரிச்சந்திராஜியை திருமணம் செய்வதற்கு முன்பு ஒரு முஸ்லிம் என்று யாருக்கும் தெரியாது. மற்ற சமூகங்கள் மீது நாம் பொதுவாக இகழ்ச்சியான கருத்துக்களை வீசும் போக்கு காணப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் நான் ஒரு முஸ்லிம் என்று தெரியாமல் இந்த வகையான நிகழ்வில் நான் முஸ்லிம்களை பற்றிய இகழ்ச்சியான கருத்துக்களை கேட்கவும் அதன் சங்கடத்தை அனுபவிக்கவும் நேரிடும் என்ற பயம் இருந்திருக்கும். ஃபிர்தௌஸின் இந்த பதில் அந்த பெண்ணின் முகத்தை வெளிரச் செய்தது. இதை பார்த்த ஃபிர்தௌஸுக்கு தனது விருந்தாளியாக இருப்பதின் கடமை நினைவுக்கு வந்தது. விருந்தினர்களின் மரியாதை நிலைத்திருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு ஃபிர்தௌஸ் புன்னகையுடன் தனது அடுத்த அறிக்கையின் மூலம் நிலைமையை சமாளிக்க முயற்சித்தார். எனினும் நம்மை போன்ற உயர்ந்த பெண்களிடையே இந்த ஆபத்து இல்லை. நாம் அனைவரும் நமது சமூக பாத்திரங்களை பற்றி அறிந்திருக்கிறோம் இல்லையா? இதை கேட்டதும் அனைத்து பெண்களும் இயல்பு நிலைக்கு திரும்பினர். பின்னர் இரவு அதிகமானதும் அனைவரும் நிகழ்ச்சியை மனமார பாராட்டி விடைபெற்றனர். தூங்குவதற்கு முன் ஃபிர்தௌஸ் இந்த சம்பவத்தை ஹரிச்சந்திராஜியிடம் கூறினார். அப்போது ஹரிச்சந்திராஜி சொன்னார், இத்தகைய பயனற்ற விஷயங்களில் சிக்காமல் இருக்க நாம் கற்றுக்கொள்ளும் நாள் நமது பரஸ்பர பகைமையில் பாதிக்கு மேல் தானாகவே முடிந்துவிடும். மறுநாள் மதியம் குழந்தைகள் தூங்கிய பிறகு ஃபிர்தௌஸ் தலைக்கு புற சாய்ந்து கர்வா சௌத் விரதத்தை பற்றிய சிந்தனையில் மூழ்கியிருந்தார். சமூகத்தில் பெண்களின் நிலை தற்போது அவரது சிந்தனையின் மையப்புள்ளியாக இருந்தது. அவளுக்கு ஒரு எண்ணம் வந்தது, தனிமையில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு ஆபத்து இல்லை என்றால் ஒவ்வொரு பெண்ணும் தனது எதிர்காலத்தை திருமணம் மற்றும் குடும்பத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. சமூகத்தில் தனிமையில் இருக்கும் பெண் ஆண்களின் காம இச்சைக்கு எளிதான இலக்காக கருதப்படுவதால் ஒரு பெண் திருமணம் செய்து ஒரு ஆணின் துணையை பெறுவது அவசியமாகிறது. இதன் மூலம் கணவன் மற்ற ஆண்களுக்கு எதிராக தனது மனைவிக்கு கேடயமாக மாறும் ஆணாகிறான். இருப்பினும் சில நேரங்களில் மற்ற ஆண்களுக்கு எதிராக கேடயமாக மாறிய இந்த மனிதனே பெண்ணை மனைவியை சுரண்டத் தொடங்குகிறான் என்பதும் காணப்படுகிறது மற்றும் கேட்கப்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு அத்தகைய துஷ்பிரயோகம் செய்யும் கணவன் கிடைத்தால் வீட்டு வன்முறையை எதிர்கொள்வது அந்த மனைவிக்கு வாழ்நாள் முழுவதுமான கட்டாயமாகிறது. அந்த பெண்ணின் சுயமரியாதையுடன் வாழும் கனவு சிதைந்து போகிறது. சமூகத்தில் இதுபோன்ற பல சம்பவங்கள் காணப்பட்டு கேட்கப்படும்போது ஹரிச்சந்திரா போன்ற ஒரு கணவனை பெறும் மனைவி அதிர்ஷ்டசாலி என்று கருதப்படுகிறாள். இத்தகைய சூழ்நிலையில் மனைவி கர்வா சௌத் விரதத்தை அனுசரித்து பிறவிதோறும் ஹரிச்சந்திராவின் துணையை மட்டுமே விரும்புவது தவறல்ல. நாள் முழுவதும் ஃபிர்தௌஸின் மனதில் இத்தகைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. இந்த காரணத்தினால் அந்த இரவில் படுக்கையில் சாய்ந்து கிடந்த ஃபிர்தௌஸ் உணர்ச்சிவசப்பட்டு ஹரிச்சந்திராஜியிடம் ஒரு கேள்வியை கேட்டார். ஐயா, நான் கர்வா சௌத் விரதம் இருந்தேன். இப்போது ஒவ்வொரு பிறவியிலும் நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீர்கள் அல்லவா? ஹரிச்சந்திராஜி எதிர்கேள்வி கேட்டார். இஸ்லாத்தில் மறுபிறவிக்கு அங்கீகாரம் இல்லை. அப்படியானால் நீங்கள் எப்படி பல பிறவிகளின் கருத்தை நம்பத் தொடங்கினீர்கள்? ஃபிர்தௌஸ் கூறினார், ஐயா, மறுபிறப்புக்காக நீங்கள் கருத்து என்ற வார்த்தையை மிகவும் சரியாக பயன்படுத்தினீர்கள். மறுபிறப்பு தொடர்பான பரஸ்பர எதிர்மாறான இரண்டு நம்பிக்கைகளையும் நிச்சயமாக நிரூபிக்க முடியாது. எனவே மறுபிறவி என்பது அவரவர் நம்பிக்கை மற்றும் கற்பனையின் விஷயமாகிறது. உங்கள் துணையை பெற்ற பிறகு என் இதயம் இப்போது மறுபிறப்பு என்ற கருத்தில் நம்பிக்கை வைக்க விரும்புகிறது. இந்து வேதங்கள் காட்டுவது உண்மை என்று நான் இப்போது விரும்புகிறேன்.
விரும்புகிறேன். நான் ஒவ்வொரு பிறவியிலும் உங்கள் மனைவியாக இருக்க பிறவிதோறும் நேற்று இருந்த கர்வா சௌத் விரதத்தைப் போலவே விரதம் இருப்பேன். இதற்கு ஹரிச்சந்திரா மீண்டும் கேள்வி கேட்டார். ஃபிர்தௌஸ், அத்தகைய விருப்பத்தின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஃபிர்தௌஸ் தனது குரலில் கூடுதல் இனிமையை கூட்டி, ஐயா, நீங்கள் சொல்லுங்கள் என்றார். ஹரிச்சந்திரா விளக்கினார். இந்த விருப்பத்தின் பொருள் என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொரு பிறவியிலும் பெண்ணாக பிறக்க விரும்புகிறீர்கள். அதுவும் நம் சமூகத்தில் பெண்களின் நிலை ஊக்கமளிப்பதாக இல்லாதபோது. பல பெண்களின் வாழ்க்கை தசாப்தங்களை பார்க்கும்போது ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சபிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்வது மிகைப்படுத்தலாக எனக்கு தோன்றவில்லை. இதற்கு ஃபிர்தௌஸ் மறுப்பு தெரிவிக்கும் வகையில் தலையை அசைத்து, ஐயா, மனிதன் மட்டுமே தனது எண்ணங்களையும் செயல்களையும் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக விரிவுபடுத்தக்கூடிய ஒரே உயிரினம் என்று நான் நினைக்கிறேன். மனிதர்களுக்குள்ளும் இந்த திறன் ஆண்களை விட பெண்களிடமே அதிகமாக இருப்பதாக நான் நம்புகிறேன். எனவே நீங்கள் எனக்கு பிறவிதோறும் கணவராக கிடைத்தால் ஒவ்வொரு பிறவியிலும் பெண்ணாக இருப்பதில் எனக்கு எந்த குறையும் தோன்றாது. அப்போது ஹரிச்சந்திராஜியிடம் விவாதிக்க வேறு எந்த வாதமும் இல்லை. இப்போது அவருக்கு இருந்த ஒரே வழி ஃபிர்தௌஸை நேசிப்பது, அதுவும் மேலும் மேலும் மட்டுமே. மற்ற இரவுகளைப் போலவே இந்த இரவிலும் அவர் அதைத்தான் செய்தார். பின்னர் இரவு முழுவதும் ஃபிர்தௌஸ் தனது கணவரின் அன்பில் மகிழ்ச்சியையும் பெருமையையும் அனுபவித்தார். இப்போது நீங்கள் மாணவ பரிச்சயம் இந்த அத்தியாயத்தின் மீது ஜெமினா எழுதிய விமர்சனம், திறனாய்வு மற்றும் வழிகாட்டுதலை கேளுங்கள். துணை தலைப்பு: புதிய பயணம், கர்வா சௌத் மற்றும் ஒரு பெண்ணின் சிந்தனை. இந்த அத்தியாயம் ஃபிர்தௌஸின் உள் மற்றும் வெளிப்பயணத்தை ஒரே நேரத்தில் முன்வைக்கிறது. புதிய நகரத்தின் சவால், கர்வா சௌத் மூலம் கலாச்சார சங்கமம் மற்றும் ஹரிச்சந்திராவுடனான அவரது கருத்தியல் உரையாடல் ஆகியவை கதையின் முக்கிய அடிப்படையாக அமைந்துள்ளன. 1. கலாச்சார மற்றும் நீதித்துறை ஒருங்கிணைப்பு. ஹரிச்சந்திராவின் நீதிமன்றத்துடன் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை, அது திருமண வாழ்க்கையிலும் பொருந்தும். சமத்துவத்தின் நீதி. ஹரிச்சந்திரா ஒரு நீதிபதியாக தீர்ப்பளிக்கும் போது தானும் விரதம் அனுசரிக்கும் செயல் இந்திய திருமணத்தில் சமத்துவம் மற்றும் கூட்டுறவின் மிக உயர்ந்த உதாரணத்தை முன்வைக்கிறது. கணவன் மனைவி 2 சமமான சக்கரங்கள் என்பதால் பிரார்த்தனை மற்றும் விரதம் மனைவியின் ஒரே கடமையாக இருக்கக்கூடாது என்று அவர் வாதிடுகிறார். அடையாளம் மற்றும் சுயமரியாதை. தனது பெயரை மாற்ற வேண்டாம் என்ற ஃபிர்தௌஸின் முடிவு அவளது சுயமரியாதை மற்றும் சமூக உணர்வை பிரதிபலிக்கிறது. அவள் தனது நியாயமான பதிலால் பிரேத்ராசத்கி பாரபட்சங்களை மெதுவாக தாக்குகிறாள். 2. பெண்ணின் நிலை மற்றும் அன்பின் சூப்ரமசி ஆதிக்கம். மறுபிறவி குறித்த ஃபிர்தௌஸ் மற்றும் ஹரிச்சந்திரா இடையேயான ஆழமான தத்துவார்த்த உரையாடலுடன் அத்தியாயம் முடிவடைகிறது. பெண் வாழ்வின் இருமை. தனிமையில் இருக்கும் பெண் சமூகத்தில் சுரண்டலுக்கு எளிதான இலக்கு என்று ஃபிர்தௌஸ் நம்புகிறாள், எனவே திருமணம் ஒரு கேடயமாக மாறுகிறது. ஃபிர்தௌஸின் பதில்: ஹரிச்சந்திரா பெண்ணின் வாழ்க்கையை சபிக்கப்பட்டதாக கருதுகிறார், ஆனால் ஒரு பெண் ஆணை காட்டிலும் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக தனது எண்ணங்களையும் செயல்களையும் விரிவுபடுத்தும் அதிக திறனை கொண்டவள் என்று ஃபிர்தௌஸ் நம்புகிறார். ஒவ்வொரு பிறவியிலும் ஹரிச்சந்திரா போன்ற ஒரு கணவன் தனக்கு கிடைத்தால் தான் பிறவிதோறும் பெண்ணாக இருக்க தயார் என்று அவள் கூறுவது அவர்களின் அன்பின் உடைக்க முடியாத மற்றும் உச்சபட்ச தன்மையை நிரூபிக்கிறது. அன்பு மத மற்றும் தத்துவ வேறுபாடுகளை தாண்டியது என்பதை இந்த உரையாடல் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. முடிவுரை: இந்த அத்தியாயம் கலாச்சார, நீதித்துறை மற்றும் தத்துவ அம்சங்களின் அழகான கலவையை வழங்குகிறது. அத்தியாயம் 11 முடிந்தது.